அவங்க உதயநிதி பேசிக்கிட்டு ரம்மி விளையாண்டுகிட்டு இருக்காங்க, சீட்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. உதயநிதி பேசும்போது சீட்டு விளையாண்டாங்க. டிவில வந்துச்சா இல்லையா? ஒரு கட்சி மாநாடு எப்படி நடக்கணும் என்பதற்கு எடப்பாடியார் நடத்திய மாநாடு சாட்சி. ஒரு மாநாடு எப்படி நடக்க கூடாது என்பதற்கு நம்ம திமுக நடத்திய மாநாடு. இந்த மாதிரி கஞ்சா வித்தான் அப்படின்னு சொல்லி 30 கிலோ கஞ்சா கொண்டு வந்து வச்சுறாங்க. கஞ்சா வித்ததை 19 கிலோ கடிச்சு தட்டுச்சுன்னு சொல்றாங்க. நீதிமன்றத்தில் காவல்துறை அதிகாரி சொல்றாரு. இத்தனை தவறு நடந்தும் கூட மற்ற மந்திரி விழித்து கொண்டுங்க பேசாம இருக்காங்களா? நேர்மையா செய்யறாங்களா? அதுதான் இல்ல. இருந்தாலும் என்ன நினைக்கிறாங்க? தேர்தல் நேரத்தில் நமக்கு ரூபாயை கொடுத்து ஓட்ட விலைக்கு வாங்கிடலாம். எனவே நாம் எப்படி சட்டமன்றத்தில் இந்த மக்களை ஏமாற்றி நம்ம ஓட்டை வாங்கணுமோ அதே மாதிரி பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம் நினைச்சு இன்னைக்கு திமுக வந்து திமுரோடு இருக்கிறது. துரைமுருகன் அவருடைய திமுகவுடைய பொதுச் செயலாளர் ஸ்டாலினுக்கு அடுத்து இருக்கிறார். ஸ்டாலினுக்கு அடுத்து இருக்கிற பொதுச் செயலாளர் கூட்டணி கட்சி எவ்வளவு கேவலமாக பேசணுமோ அந்த அளவுக்கு திமுக பொதுச் செயலாளர் மூத்த அமைச்சர் காங்கிரஸ் பத்தி கேட்கும் போது என்ன சொல்றாரு? அந்த கட்சி விலகினா விலகி போகுது, அந்த கட்சிக்கு ஓட்டே இல்லைன்ற. இப்ப இவங்க மாநாடு நடத்துறாங்க, உரிமை மீட்பு மாநாடு. என்ன மாநாடு? என்ன மாநாடுமா? உரிமை மீட்பு மாநாடு, இளைஞர் அணி மாநாடு. அந்த இளைஞரணி மாநாட்டில் என்ன உதயநிதி பேசும்போது அவங்க எப்படிப்பட்ட ஆளுகின்றது, திமுக எப்படிப்பட்ட கட்சி என்பதற்கு ஒரு சான்று. அவங்க உதயநிதி பேசிக்கிட்டு ரம்மி விளையாண்டுகிட்டு இருக்காங்க, சீட்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. உதயநிதி பேசும்போது சீட்டு விளையாண்டாங்களான்னு டிவில வந்துச்சா இல்லையா? வந்து நீங்க பாத்தீங்களாமா? நீங்க பார்த்திருப்பீங்க. டிவி ரம்மி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இப்படி பார்த்துக்கிட்டு படுத்துக்கிட்டு பாக்குறாங்க. அதை காட்டிலும் நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசும்போது சேர பார்த்துட்டு பேசுறாரு. சேர பார்த்துட்டு பேசுறாரு. கண்ணியமிக்க கூட்டம் லட்சக்கணக்காக கூடியிருக்கீங்க அப்படின்ற. அங்க பார்த்தா போதை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்ணியமிக்க கூட்டம்டா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அது கண்ணியமிக்க கூட்டமா? ரம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதை எல்லா ஊடகங்களையும் போடுறாங்க. எங்க பார்த்தாலும் சரி சேரில் மயமா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சின்றதுக்கு பிரியாணி போட்டாங்க. நம்மள என்ன சொன்னாங்க? நம்ம புளியோதரை போட்டதுக்கு அது அடி பிடிச்சிருந்ததுக்காக கேலி கிண்டல் பண்ணாங்க. ஒரு ஏறத்தாழ ஒரு 10 லட்சம் பேருக்கு சமையல் பண்றதுல நம்ம ஒரு குடும்பத்துல ஒரு வீட்டுக்கு ஒரு சமையல் பண்ண போகும்போது கூட ஏதாச்சும் குறைபாடு வந்துருதா இல்லையா? வருதா இல்லையா? சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. நீங்களா தாய்மார்கள் உண்மையை சொல்லணும். ஏதாச்சும் ஒரு குறைபாடு அடி பிடிச்சிடும், பார்க்காம இல்ல பால் பொங்கிரும், இது ஒரு குறையா. இது 10 லட்சம் பேருக்கு உணவு தயாரிக்கிறாங்க. அதுல இருக்கிற அந்த குறைபாட புளியோதரை வந்து அடி பிடிச்ச புளியோதரை அப்படின்னு போட்டு போட்டு காமிச்ச திமுக மாநாட்டில் பாத்தீங்கன்னா என்ன தின்ன தூக்கிட்டு போறான். பாத்தீங்களா? என்ன தின்ன தூக்கிட்டு போறான். பிரியாணி அள்ளி அள்ளி சாப்பிடுறான். பார்த்தாங்கன்னா கறியை மட்டும் படிக்கிறான். பாத்தீங்கன்னா அரிசி முட்டையை தூக்கிட்டு போறாங்க. அது மாநாடாக இருந்துச்சு. கேலிக்குரிய மாநாடாக இருந்தது. கேலிக்குரிய மாநாடாக, கிண்டலுக்குரிய மாநாடாக அந்த மாநாடு முடிஞ்சது. அது இளைஞரணி மாநாடு அல்ல. பூரம் திமுகவுடைய நிலை என்ன என்பதை தெரிஞ்சுக்கிறது ஒரு அத்தாட்சியாக நடந்த மாநாடு தான் இன்னைக்கு நடந்த மாநாடு. திமுக உரிமை மீட்பு மாநாடுன்னு சொல்லி கேவலப்படுத்தி ஒரு கட்சி மாநாடு எப்படி நடக்கணும் என்பதற்கு எடப்பாடியார் நடத்திய மாநாடு சாட்சி. ஒரு மாநாடு எப்படி நடக்கக்கூடாது என்பதற்கு நம்ம திமுக நடத்திய மாநாடு. இதுல அந்த மாநாட்டுக்கு அழைச்சிட்டு வரும் சொகுசு பேருந்துகள், பள்ளி வாகனங்கள், பள்ளி பேருந்துகள், தனியார் வாகனங்களை மிரட்டி வாங்கி இப்ப 60 பேர் வராங்கன்னா 20 பேர் வர்றாங்க. இது மாதிரி கொண்டாந்து கூட்டத்தை கூட்டி அதுவும் இல்ல. கடைசியில பார்த்தா எல்லாத்தையும் தூக்கிட்டு போறாங்க. நகைச்சுவை மாநாடாக அந்த மாநாடு நடந்துச்சா இல்லையா? எல்லாரும் சிரிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த மாநாடு நடந்தது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு இந்த ஆட்சி வந்ததிலிருந்து பார்த்தா மக்களுக்கு எங்கு பார்த்தா வழிப்பறி கொள்ளை, எங்கு பார்த்தாலும்
கஞ்சாவை ஒரு காவல் நிலையத்தில் வச்சிருக்காங்க. கஞ்சாவை இந்த மாதிரி கஞ்சா வித்தான் அப்படின்னு சொல்லி 30 கிலோ கஞ்சா கொண்டு வந்து வச்சிருக்காங்க. கஞ்சா வித்ததை எலி 19 கிலோ கடிச்சு தண்டுச்சுன்னு சொல்றாங்க. நீதிமன்றத்தில் காவல்துறை அதிகாரி சொல்றாரு, ஒரு மாசத்துல 19 கிலோ கஞ்சாவை எலி கடிச்சு திட்டுச்சுன்னு சொன்னா அந்த நீதிபதி என்ன செஞ்சாரு பாத்தீங்கன்னா, உடனே அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டார். அவங்க பிடிச்சவங்களை வெளியே அனுப்பிட அப்படின்ட்டு. இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பது, ஓசி பிரியாணி பெண்கள் நடத்துற அழகு நிலையத்தில் போய் மாதம் மாதம் மாமூல் கேட்டு அடிச்சு உதைச்சது. இப்ப நடந்த 2 உங்களுக்கு தெரியும், நம்ம காலத்துல வறட்சி ஏற்பட்டது, மிகப்பெரிய வறட்சி தெரியுங்களா உங்களுக்கு, மிகப்பெரிய வறட்சி ஏற்பட்டது. அந்த வறட்சிக்கு நம்ம வறட்சியை போக்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். எடப்பாடியார் காலத்துல 3 புயல் வந்துச்சு. கஜா புயல் வந்தது. அந்த கஜா புயலை பாதிச்சவங்களுடைய சூழலே தெரியாத அளவுக்கு நம்ம எடப்பாடியார் உடனடியாக, அவர் ஒரு விவசாயினால உடனடியாக களத்துக்கு வந்து எங்களை மாதிரி ஆளுகள்லாம் முத நாளே அனுப்பிச்சு விட்டார். முத நாளே அனுப்பி அந்த மக்களுக்கு என்னென்ன உதவிகளோ, நீங்க அந்த புயல் வர்றது காலையில நீங்க உதவி புரியணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க போயிட்ட முத நாள் 8 மணி வரைக்கும் ஒன்னும் தெரியல, என்னன்னு நிதர்சனமா இருக்கு, எந்த அறிகுறியும் இல்லை புயலுக்கான. 9 மணிக்கு பிறகு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பயங்கரமான காத்து, மழை, பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மின்கம்பங்கள் விழுந்தது. இத்தனை தவறு நடந்தும் கூட மற்ற மந்திரி விழித்து கொண்டுங்க பேசாம இருக்காங்களா, நேர்மையா செய்யறாங்களா? அதுதான் இல்லை. இருந்தாலும் என்ன நினைக்கிறாங்க, தேர்தல் நேரத்தில் நமக்கு ரூபாயை கொடுத்து ஓட்ட விலைக்கு வாங்கிடலாம். எனவே நாம் எப்படி சட்டமன்றத்தில் இந்த மக்களை ஏமாற்றி நம்ம ஓட்டை வாங்கணுமோ அதே மாதிரி பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம் நினைச்சு இன்னைக்கு திமுக வந்து திமுரோடு இருக்கிறது. அந்த திமுருனுடைய நடனம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சியிலே மதிக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல வேலை பார்க்கணும், அந்த 3 முறை சட்டமன்ற உறுப்பினர். ஸ்டாலினுடைய அப்பா பேர் கருணாநிதி பேரை வச்சிருக்காரு. அவர் வீட்டுல ஒரு பட்டியலினத்து பெண், 17 வயசு பொண், அந்த பெண்ணை போய் வேலைக்கு சேர்த்து குத்தடிமை மாதிரி சூடு வைக்கிறது, வாயை கட்டுறது, கையை கட்டி வைக்கிறது. அந்த பொண்ணு வந்து வெளியே காமிக்கும், சூடு வைத்திருக்காங்க, என்னை வெளியே விடல, 7 மாதம் என்னை அடைத்து வைத்திருந்தாங்க, நான் சாப்பிட முடியாது, எனக்கு தட்டுல போட மாட்டாங்க, வெளியே உட்கார்ந்து இருக்கணும், வேற ஏதாச்சும் ஒரு பிளேட்ல கொடுத்து எனக்கு கொடுப்பாங்க, உனக்கு என்னடி இந்த சாப்பாடு தேவைன்னு அவங்க மருமக வையும், அந்த ஆள் வந்து சூடு வைப்பாரு. இப்படி 7 மாதம் புத்தடிமையா வச்சிருக்கேன்னு ஒரு பொண்ணு பேட்டி கொடுக்குது. கூட்டணி கட்சி கண்டிக்கணுமா இல்லையா? தான் திருமாவளவனாச்சும் கண்டிக்கணுமா இல்லையா? சரி, கம்யூனிஸ்டுக்காரங்க குரல் கொடுக்கிறாங்களே, நாளை இந்த நாட்டுக்கு நாங்க கூட்டணியில இருக்கிறோம்ன்றாங்களே, கம்யூனிஸ்டுக்காரன் தொழிலாளர் தோழருடைய நாங்க நம்பிக்கைக்குரியவர்கள் சொல்றீங்களே, நீங்க யாராச்சும் அதை பேசுறாங்களா? இந்த அமைச்சர் உள்ள போயிருக்காங்க, அதை கண்டிச்சு இந்த கூட்டணி கட்சிக்காரங்க பேசுறாங்களா? கொத்தடிமை மாதிரி இருக்கிறாங்க. இங்க பாருங்க, இதுல காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய கூட்டணி. காங்கிரஸ் கட்சி தான் இப்ப அந்த திமுக கூட்டணி. அந்த கட்சிய துரைமுருகன் அவருடைய திமுகவுடைய பொதுச் செயலாளர் ஸ்டாலினுக்கு அடுத்து இருக்கிறார். ஸ்டாலினுக்கு அடுத்து இருக்கிற பொதுச் செயலாளர் திமுகவுடைய பொதுச் செயலாளர். அவரு என்ன சொல்றாரு பாருங்க, காங்கிரஸ் பத்தி கேட்கிறாங்க கூட்டணி. கூட்டணி கட்சி எவ்வளவு கேவலமாக பேசணுமோ அந்த அளவுக்கு திமுக உடைய பொதுச் செயலாளர் மூத்த அமைச்சர் காங்கிரஸ் பத்தி கேட்கும் போது என்ன சொல்றாரு, அந்த கட்சி விலகினா விலகி போகுது, அந்த கட்சிக்கு ஓட்டே இல்லைன்ற. ஏன்னா இந்த மாதிரி சொல்றவரு ஏன் அவரை சேர்த்தீங்க? நான் கேட்கிறேன், காங்கிரஸ்காரன் 100 ஆண்டு பழமையான கட்சி, 100ஆண்டு விழா கண்ட கட்சி. அன்னை இந்திரா காந்தி அவர்கள், நேரு அவர்கள் தலைமையேற்ற கட்சி,
கர்மவீர காமராஜர் தலைமையேற்ற கட்சியை எவ்வளவு கேவலமா திமுக எடை போடுதுன்னு பார்த்தா எவ்வளவு மோசமா பேசுறாங்க பாருங்க. இது இன்னைக்கு கேட்ட கேள்வி ஒரு ஊடகத்துக்காரர் பத்திரிகைக்காரர் போய் கேட்கிறார் அவர்கிட்ட, என்னங்க திமுக வந்து மதிக்கிறது இல்லை வைக்கிறது இல்லைன்னு சொல்லி அது மாநில தலைவர் சொல்றாருன்னு சொன்னா என்ன சொல்லணும்? அப்படியாங்க அவங்க நாங்க பேசுவோம் அந்த மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு பொறுப்பா சொல்லணுமா என்னமா? ஒரு பொறுப்பான அமைச்சர் சொல்லணுமா என்ன? ஸ்டாலினுக்கு அடுத்து 2வது இடத்துல இருக்கிறவர் தான் துரைமுருகன், திமுகவுடைய பொதுச் செயலாளர். இன்னும் சொன்னா ஸ்டாலினுக்கு அடுத்த பதவியில இருக்கிறவது நம்ம துரைமுருகன். அவர் திமுக காங்கிரஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு இழிவா பேசணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு இழிவா பேசுறாரு. இதை கேட்டுட்டோம் சோத்துல உப்பு போட்டு இருக்க சாப்பிடுற காங்கிரஸ்காரங்க யாராச்சும் அந்த கட்சி கூட்டணியில் இருப்பாங்களா? இருக்கிறாமாமா? ஏமா சொல்லுங்கம்மா, இப்படி இருப்பாங்களாமா? அந்த கட்சிக்கு அந்த கூட்டணியில் இருக்கிறதுக்கு எவ்வளவு மரியாதைன்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் கம்யூனிஸ்டுக்காரெல்லாம் வாய் திறக்க. கம்யூனிஸ்டுக்காரெல்லாம் நீ வாய் திறக்காம இருக்க காரணம் நம்மளையும் இதே மாதிரி ஏதாச்சும் பேசிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கிற ஏதோ பணம் கொடுக்குறாங்க, சீட்டு கொடுப்பாங்க, காசை கொடுத்து ஆளுங்கட்சியா இருக்கும், எப்படியாச்சும் வெற்றி பெற்று 2-3 சீட்டு வாங்கிடலாம் நாடாளுமன்றத்தில் இருந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் சரியான ஒரு வேட்டை நீங்க வைக்கணும். வைப்பீங்களா? வைக்க மாட்டீங்களா? சரியான பதில். நம்மளை ஏமாற்றியவனை நாம் ஏமாற்றியாக வேண்டும். நம்முடைய பணத்தை இன்னைக்கு நம்முடைய வருவாயை திண்டு கொழுத்து போயிருக்கிற கட்சி. அது மட்டுமல்ல, மதுரையில ஒரு அமைச்சர் இருக்காரு தியாகராஜன் சொல்லி, நிதி அமைச்சரா இருந்தார். அவர் என்ன சொன்னாரு? 2 வருஷத்துல 30,000 கோடி. உதயநிதி ஸ்டாலினும் சபரிசன் யாருன்னா மு.க. ஸ்டாலினுடைய மருமகன். இவங்க அந்த பணத்தை எப்படி வெள்ளையாக்குறதுன்னு சொல்லி இன்னைக்கு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் நண்பர்கிட்ட பேசுறாரு. 2 வருஷத்துல 30,000 கோடி. நம்ம தெருக்கோடியை தான் பார்க்கிறோம். நம்ம இன்னைக்கு ஓட்டு போட்ட மக்கள்லாம் தெருவில் நிக்கிறோம். எந்த ஒரு மழைக்கு கூட காப்பாற்ற முடியல வக்கில் இந்த அரசு. நம்ம எடப்பாடியார் தான் போய் முதல்ல இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம், சென்னையில் இருக்க மக்களுக்கும் இங்கே இருக்கவங்களுக்கும் உதவி புரிந்தவர் யார் என்றால் முன்னாள் முதலமைச்சர், மக்களின் முதலமைச்சர், ஏழை பங்காளன், கொரோனா காலத்தில் அள்ளி அள்ளி கொடுத்த நம்முடைய அருமை என்ன நம்மளில் ஒருவர் நம்ம அண்ணன் எடப்பாடியார். இந்த பாலத்துக்கு எடப்பாடியார் தான் உதவி கொடுக்கணும். 50,000 ரூபாய் 50 கோடி ரூபாய் கொடுத்தார். நான் தான் முயற்சி பண்ணேன். அப்போலோ நாம் ஆட்சியில் இருந்தா நேரம் பாலம் கட்டி முடிச்சிருப்போம். இவங்க என்ன கட்டவே இல்லை. அதே ஆத்தூரத்துல பாருங்க, மிக நீண்டமா பாத்தீங்கன்னா வண்டி விரகனூர்ல இருந்து நம்ம பெத்தானியாபுரம் வரைக்கும் 2 பக்கம் விரைவு சாலை அமைத்திருக்கோம். 4 மேம்பாலம் அமைத்திருக்கோம். நம்ம காலத்துல 2 அழுத்தம். இவங்க நம்ம போட்ட உத்தரவு, நம்ம ஒதுக்கிய நிதியில இவங்க கட்டி இவங்க குருவிக்கான சாலையும் இப்ப ஓபனா படித்த பாலையும் கட்டி திறந்திருக்காங்க. அது நம்ம கொண்டாந்தது. இந்த பாலத்துக்கு நம்ம தான், கோரிப்பாளையத்துக்கு நிதி ஒதுக்குறது நம்ம அண்ணன் எடப்பாடியார். ஆக இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மதுரைக்கு ஒண்ணுமே செய்யல. நிறையாத மாரியம்மன் தெப்ப குளத்தை நிறைத்து காட்டிய பெருமை அண்ணன் எடப்பாடியாருக்கு.